ஹாய் மக்களே! இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தேய்பிறை சஷ்டி அப்படின்றதுனால நான் இன்னைக்கு வல்லக்கோட்டை கிளம்பிட்டேங்க. ஏன்னா, இன்னைக்கு கழுத்துக்கு கத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன்னா, நான் 12ஆம் தேதி 11, 12க்குள்ள நான் ஒரு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால, எனக்கு வீட்ல இருந்தா பைத்தியம் புடிச்ச மாதிரி ஆயிடப்போகுது அப்படின்றதுனால நான் கிளம்பிட்டேங்க. ஆக்சுவலா பொதுவா இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. நமக்கு ஒரே வருஷத்துல 3 சர்ஜரி அப்படின்றதுனால, பல லட்சங்கள் நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்றதுனால, நம்மளால பெரட்டுறதுக்கு முடியல அப்படின்ற ஒரு மனசு கஷ்டம்னே வச்சுக்கோங்களேன். அதனால தான் நம்ம எங்க கேட்டாலும் கிடைக்கல. எப்படி ரெடி பண்ணி குடுக்க போறோம்ன்னு தெரியலையே அப்படின்றதுனால நான் கிளம்பிட்டேன். எப்பவுமே இந்த 10:30 மணி பஸ்ல தான் நான் ஏறுவேன். 10:30 மணிக்கு பஸ்ஸு எடுப்போம் ஏறுவோமா என்னென்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்ல தான் வந்தேன். ஆனா வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, "வா உனக்காக தான் நான் வெயிட் பண்றேன்." அப்படின்ற மாரி நம்ம ஏறி சீட்ல உட்கார்ந்தவுடனே பார்த்தீங்கன்னா, பஸ் எடுத்துட்டாங்க. எடுக்கும்போதே ஒரு சில கவலைகள் தான். ஏன் அப்டின்னா ஆக்சுவலி ஏன் 10:30 மணி பஸ்ஸுக்கு ஏறுறேன் அப்டின்னா வல்லக்கோட்டையில சுவாமிக்கு அபிஷேகம் 10:00லேருந்து 10:30க்கு ஸ்டார்ட் பண்ற நேரத்தில அந்த டைம்ல உங்களுக்கு போற லைன் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ தட் அ ஜனம் நெறைய இருக்க மாரி இருக்கும். மக்கள் கூட்டம் நெறைய இருக்க மாரி இருக்கும். ஒரு 11 மணிக்கு அங்க ரீச் ஆனீங்க அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் போக ஆரம்பிச்சாங்க அப்டின்னா, நம்ம சாமிய பார்க்கறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா பார்த்துடலாம் அப்டின்னு சொல்லிட்டு அப்படியே கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பரனூர் வந்துச்சு. அதாவது மகேந்திரா சிட்டி வந்துச்சு. மகேந்திரா சிட்டி வந்தோனே எஸ்பி கோயிலும் வந்துச்சு. அதுக்குள்ள அம்மா கால் பண்ணாங்க. "மத்தியானம் நீ எத்தன மணிக்கு வருவ?" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சர்ஜரிக்கு அப்புறமா நான் ஒழுங்கா சமைக்கிறதும் இல்ல, ஒழுங்கா சாப்பிடுறதும் இல்ல. அதுவும் இந்த கடன் பிரச்சனை வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாளா ரொம்ப டல்லா இருக்கேன் அப்படின்றதுனால கேட்டாங்க. "என்ன சாப்பிடுவேன்னு?" "இல்லம்மா நான் கோவில்ல சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா அம்மாவுக்கு அதில ஒரு சந்தோஷம். என்ன அப்படின்னா, எப்பவுமே நான் வல்லக்கோட்டை போனேன்னா, அன்னதானம் சாப்பிடாம வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, செவ்வாய்க்கிழமை கம்பேர் பண்ணும்போது, இன்னைக்கு கோவில்ல கூட்டம் எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி யோசனை பண்ணிட்டு தான் போனேன். கோயில்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மீடியமான அளவுக்கு கூட்டம் தாங்க. மாலை வாங்குறீங்களா? தேங்காய் வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு நான் மாலையும் வாங்க மாட்டேன், தேங்காயும் வாங்க மாட்டேன். ஒண்ணு முடிஞ்சிச்சு என் கையில காசு இருந்துச்சு அப்படின்னா, செவ்வரளி பூ வாங்கிட்டு போவேன். அப்படி இல்லன்னா உண்டியல்ல காச போட்டுருவேன். அத தாண்டி முருகர்கிட்ட என்னால நெறைய குடுக்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கண்ல இருக்கிற தண்ணி தாங்க. ஏன்னா, முருகர பார்த்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே கண்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சுரும். இன்னைக்கும் ஆக்சுவலா எப்பவுமே போற மாரி கோயிலுக்கு நார்மலா போற மாரி தாங்க இருக்கும். எனக்கு எந்த ஒரு ஃபீல் இருக்கவே இருக்காது. மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கும். என்ன, ஏன் இந்த மாரி பிரச்சனை, இந்த மாரி உடம்பு பிரச்சனை, பண பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நார்மலா நம்ம அப்படியே முருகர்கிட்ட அப்படியே திங்க் பண்ணிட்டு பேசிட்டு போற மாரி தான் இருக்கும். ஆனா, கோவிலுக்குள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்னோட மைண்ட் அப்படியே மாற ஆரம்பிச்சுருங்க. கோவில்ல கூட்டம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கம்மியா தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப அடுத்தது பிப்ரவரி 2 தைப்பூசம் வரப்போகுது அப்படின்றதுனால, இப்பவே பார்த்தீங்கன்னா கட்டெல்லாம் கட்டி வச்ச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 20 நாள் தான் இருக்கு அப்படின்றதுனால, இதெல்லாம் ரெடி பண்ணா தான் தைப்பூசத்தன்னைக்கு கூட்டத்த சமாளிக்க முடியும் அப்படின்றதுனால, எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கு. அப்புறம் நம்மளும் போனோம். லைன்ல போகும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலியா இருந்தது. அப்படியே நம்ம நிக்கவே இல்ல. நம்ம லைன்ல நான் நிக்கவே இல்ல. அப்படியே நடந்துட்டே தான் ஃபுல்லா போயிட்டே இருந்தது. போக, போக, போக ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே எனக்குள்ள அது ஒரு வைப்ரேஷன் வந்துருமா? அது என்னன்னு எனக்கே தெரியல. கண்லேருந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சுருச்சுங்க. எனக்கு நான் என்ன பண்ண போறேன்? என்ன செய்ய போறேன்? ஏன்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் முருகர்கிட்ட நான் கேட்டுட்டே இருப்பேன். ஏன்னா, எப்பவுமே அவர்கிட்ட கேள்வி கேட்கறது தான் என்னோட வேலையே அப்படின்றதுனால, அப்படியே கண்லேருந்து தண்ணி ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க பார்ப்பாங்க. சைட்ல நிக்கிறவங்க பார்ப்பாங்க. எதிர்க்க வரவங்க பார்ப்பாங்க நம்ம அழுவுறத அப்படின்றதெல்லாம் எனக்கு அத பத்தியெல்லாம் நான் கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா, ஏன் நம்மளோட கஷ்டத்த நம்ம கடவுள்கிட்ட நம்ம சொல்லி அழுவுறோம். அது யார் பார்த்தா என்ன? அத பத்தி நமக்கு கவல கிடையாது அப்படின்றதுனால, அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சும்மா அழுவாம இருக்கிறது, நடிக்கிறது அதெல்லாம் நமக்கு தெரியாது. என் மனசுல இருக்கிறத நான் முருகர்கிட்ட சொல்லியே ஆகணும். அது எங்க சொல்ல முடியும்? கோவில்ல வந்து தான் சொல்ல முடியும் அப்படின்றதுனால, அப்படியே கண்லருந்து ஊத்தினே இருந்தது. அப்படியே ஊத்த ஊத்த நானும் நடந்துட்டே இருந்தேன். நான் கோயில் ரீச் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா, மணி 11:20 ஆயிடுச்சு. இந்த சைட்ல எல்லாம் கூட்டம் ஓரளவுக்கு நார்மல் தாங்க. ரொம்ப சஷ்டி அன்னைக்கு இருக்கிற மாதிரி பயங்கர ரஷ்ஷு கிடையாது. பொதுவா நீங்க முருகர் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா, 2 சஷ்டி நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. குழந்தை வேணும், உங்களுக்கு வீடு கட்டணும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். அதாவது உங்களோட வாழ்க்கையில நீங்க வளரணும் அப்படின்ற மாரி நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு போய் முருகர பாருங்க.
கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இந்த மாதிரி வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து உங்கள கரைஞ்சு போயிரும், உங்கள விட்டு போகணும் அப்டின்னா, தேய்பிறை சஷ்டி வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுத்து, முருகர போய் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களோட பிரச்சனைகள் அப்டியே கொஞ்சம் கொஞ்சமாவே குறைய ஆரம்பிச்சுரும். இன்னைக்கு மேல்மருவத்தூர்லேருந்து வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்டியே நடந்து, நடந்து, நடந்து வந்து பார்த்தீங்கன்னா, கருவறை கிட்ட வந்து வந்துட்டேன். கிட்ட வர வர பார்த்தீங்கன்னா, என்னையே அறியாம ஆட்டோமேட்டிக்காவே வந்து தண்ணி நெறைய வர ஆரம்பிச்சுச்சு. எனக்கு அதாவது வந்து நான் முருகருக்கு எப்படி நன்றி சொல்லணும் அப்படின்றது எனக்கு தெரியலங்க. ஏன் அப்படின்னா, நான் கோவிலுக்குள்ள என்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, என் கண்லேருந்து தண்ணி வரத பார்த்த உடனே எப்பவுமே கோயில்ல நீங்க போங்க, 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 போங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா, அங்க இருந்தவர் ஒருத்தர் அவரு என்ன நெனச்சாருன்னு தெரியல. நான் சாமி கிட்ட நின்னு அப்படியே கண்லேருந்து தண்ணி ஊத்துறத பார்த்த உடனே அவரு என்ன சொல்ட்டாரு, நான் மாலை வேற போட்டுட்டுருக்கேன் அப்படின்றதுனால, "முருகா நீங்க வந்து கொஞ்சம் நடுவுல வந்து நின்னுக்கோங்க" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமாவும் அவரு என்ன நெனச்சாருன்னு தெரியல. "நீங்க சாமிய நீங்க நல்லா பார்க்கணும்னா, இந்த சைடு வந்து நின்னு பாருங்க" அப்படின்னு சொன்னோனே, அவரு சொன்னோனே முருகரே நம்மள வந்து பக்கத்துல நின்னு பாருன்னு சொன்ன மாரி இருந்துச்சுன்னு சொல்ட்டு, கண்ல இருக்கிற தண்ணி ஃபுல்லா எல்லாத்தையும் இறக்கிட்டேன். ஏன்னா, நம்மளோட பாரத்த வந்து இறக்குறது கடவுள் கிட்ட தான். ஏன்னா, பொதுவா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் கிடையவே கிடையாதுங்க. ஒரு ஃப்ரெண்டு கூட எனக்கு கிடையாது. எல்லாருமே கேட்பாங்க, "ஒரு ஃப்ரெண்டாவது வச்சுக்கலாம்லன்னு" சொல்லிட்டு. இல்லங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது. அதே மாரி என்னோட பெர்சனலும் நான் வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டேன். "ஏங்க மீடியால ஷேர் பண்றீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்றவள் தான். ரொம்ப பெர்சனலான விஷயங்கள் வந்து ஷேர் பண்றதுக்கு கூட ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்றதுனால, நான் எடுத்த உடனே போய் நிக்கிறது முருகர் கிட்ட தான். சின்ன வயசுலேருந்தே முருகர் கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். இத தாண்டி பார்த்தீங்கன்னா, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இவங்க 2 பேர்கிட்ட மட்டும் தாங்க எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லுவேன். அப்படியே கண்லேருந்து அப்புறம் சாமிய பார்த்து முடிச்ச உடனே கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு, அப்புறம் அப்படியே வெளில வந்தேன். இதுக்கப்புறம் இந்த சைடு வந்து அம்மன வந்து பார்த்தேன். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேர் கேலண்டர் வாங்குறதும், அப்புறம் பிரசாதம் வாங்குறதுமா வந்து ரொம்ப பிஸியா இருந்தாங்க. இந்த வருஷம் நான் கேலண்டர் வாங்கல. தேதி கேலண்டர் வாங்கல. ஏன் அப்டின்னா, போன வருஷம் வாங்குன கேலண்டரே வந்து அப்படியே இருக்கு அப்டின்னும்போது வந்து, அத போய் தூக்கி போட்டுட்டு புதுசா எதுக்கு வாங்கணும் அப்டின்றதுனால அம்மா என்ன சொல்லிட்டாங்க, "வாங்க வேண்டாம்ப்பா. அது அப்படியே இருக்கட்டும்." அப்படின்றதுனால, இந்த வருஷம் நான் புது கேலண்டர் வாங்கலங்க. போன வருஷம் வாங்குன கேலண்டரே வந்து புதுசா இருக்கு அப்படின்றதுனால, அதே வச்சாச்சு. அப்படியே கோவில வந்து அப்படியே சுத்திட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் உட்காந்துட்டு அப்படியே ஏன்னா, ஆக்சுவலா சேர் இருக்குமான்னு பார்த்தேன். சேர் எங்கேயுமே இல்ல. ஏன்னா, சர்ஜரிக்கு அப்புறம் வந்து கீழ இருந்து உட்காந்து எழுந்துக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால, இங்கெல்லாம் சேர் இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து இந்த கட்ட கட்டுறதுனால எடுத்துட்டாங்க. அப்படியே இந்த சைடு லெஃப்ட் திரும்பி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, ஒரு திண்ண மாதிரி ஒண்ணு கட்டியிருந்தாங்க. அங்க உட்காந்துருந்தாங்க எல்லாரும். சரி கொஞ்சம் நகருங்கன்ற மாரி நம்ம போய் ஒரு 1 நிமிஷம் அங்க உட்காந்துன்ட்டு, ஒரு வீடியோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி இதெல்லாம் முடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, 11:40 ஆயிடுச்சு. ஒருத்தர் அப்படியே பயங்கரமா வந்து அவங்க தம்பியா யாரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலா வந்து நெறைய ஸ்னாப் எடுத்திருந்தாரு. நம்மளோட வீடியோலாம் வந்து அவரு கவர் ஆயிட்டாரு. ஆக்சுவலா 11:40 தான் ஆச்சு. எப்ப கோயிலுக்கு வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னதானம் சாப்பிடாம போகாம இருந்தா எப்படிங்க? அதனால நேரா போய் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா வந்து 11:40க்குனா வந்து அன்னதானத்தில உட்காரும்போது நான் தான் ஃபர்ஸ்ட்டு ஆளா போய் உட்கார்ந்தேன். காலியா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆக அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 12:15, 12:30க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடியே வந்து ஆள் பார்த்தீங்களா, இப்ப ஆளே கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட்டு உட்கார்ன்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி போக ஆளுங்க வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க வந்தாங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சாப்பிட்டு தான் போவாங்க. அதனால வந்து அ நம்ம முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது அப்படின்றதுனால, இதோ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நெறைய பேர் உட்கார ஆரம்பிச்சுட்டாங்களா, அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடமே ஃபுல்லாயிடும். தள்ளு முள்ளு ஆகுற மாதிரி ஆயிடும். அதனால நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு தான் நான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு குடுத்த நம்பர் வந்து 28ஆம் நம்பர் டோக்கன் நம்பர் ஆயிடுச்சு. அது வந்து ஷஃபிள் மாதிரி போல இருக்கு. 1, 2ன்னு இல்ல. அப்படியே கலந்த மாரி இருந்தது. எனக்கு குடுக்கும்போது 28 தான். இத வாங்கி ஏத்துட்டு, அதுக்கப்புறமா உள்ள போனோம் அப்டின்னா வந்து முருகர நெனச்சுட்டு அப்படியே நல்லா வயிறு ஃபுல்லா சாப்புட்ணும் அப்படின்றதுனால, போயிட்டு நேரா போய் வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டோக்கன் குடுக்குறவரு எல்லாருக்கும் டோக்கன் குடுத்து முடிச்சாரு. அப்ப என்ன கேட்டாரு, "ஏன் சார் வீடியோ எடுக்குறீங்க?" அப்படின்னு. "சும்மா தான் சார் எடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேட்ட தொறந்து விட்டாங்க. கேட்டு தொறந்து போய் உள்ள போய் உட்கார்ந்தோனே பார்த்தீங்கன்னா, லைன்ல கட கட கடன்னு எல்லாருமே உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இந்த முருகருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பிரசாதத்த வந்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்குமே வந்து அந்த ஆரத்திய காமிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் இலை போடுவாங்க. இலை போட்டு வயிறு ஃபுல்லா நல்லா சாப்பிட்டுட்டு, முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ வந்து கிராஸ் பண்ணும்போது லைக், சப்ஸ்கிரைப்
அப்படி தட்டிட்டு போங்க. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. பாய் மக்களே!